வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் வந்து டோபாலஜி வந்து பிஜிடிஆர்பியில் புதுசாக சிலபஸில் சேர்த்துருக்கிறதுனால டோபாலஜி வச்சு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ டிஎன்பிசியில் டோபாலஜியில் கேட்ட கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், any continuous mapping of a compact metric space into a metric space is. So any continuous mapping of a compact metric space into a metric space is. So domain மட்டும்தான் காம்பேக்ட், கோடமைன் வந்து வெறும் மெட்ரிக் ஸ்பேஸ் தான். அப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் கண்டினியூட்டி தியரம். Let f from x to y be a continuous map of the compact metric space to the metric space. Then f is uniformly continuous. அடுத்து next one பாருங்க. The metric space is complete, then we have. So நம்ம மேக்ஸிமம் டோபாலஜியில் படிக்கிறது எல்லாமே வந்து ரியல் அனாலிசிஸில் படிச்சிருப்போம். ஏன்னா டோபாலஜிங்கிறது ஜென்ரலைசேஷன் ஆஃப் ரியல் அனாலிசிஸ். ஸோ டோபாலஜியில் படிக்கிற கான்செப்ட்ஸ் மோஸ்ட்லி ரியல் அனாலிசிஸை படித்தது தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்னா எவ்ரி காசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கணும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், டென்ஸ். எ சப்செட் ஏ ஆஃப் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி டென்ஸ் இஃப். ஸோ டெஃபினிஷனை கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பார் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், 3 ஆப்ஷனுமே ரொம்ப டம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்குரிய ப்ரூஃப், a subset A of a space X is said to be dense in X if A bar equal to X. அடுத்து complete. The metric space X, D is said to be complete if every Cauchy sequence in X converges. அடுத்து இந்த கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? மேபி டிஆர்பி ஆர் செட்டில் கூட கேட்கலாம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இசட் ப்ளஸ் ஃபார்ம் இன் ஆர்டர் செட் வித் எ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், தென் தி ஆர்டர் டோபாலஜி ஆன் இஜட் ப்ளஸ் இஸ். ஸோ இஜட் ப்ளஸில் ஆர்டர் டோபாலஜி என்னென்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இப்போ கொஷின்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு குறைஞ்சது 3 ஆப்ஷனாச்சும் தெரிஞ்சிச்சுனா தான் ஃபில்டர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் 2 பாருங்கள். இன்டிஸ்க்ரீட் டோபாலஜி அண்ட் எவ்ரி 1 பாயிண்ட் செட் இஸ் ஓப்பன் அண்ட் டிஸ்க்ரீட் டோபாலஜி அண்ட் எவ்ரி 1 பாயிண்ட் செட் இஸ் ஓப்பன். ஸோ இந்த 2ல் எது ஒன்று கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சினாலே போதும், நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் தப்புன்னு தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் பி ஆப்ஷன் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஏ ஆப்ஷனும் வராது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து தப்புன்னு தெரிஞ்சிச்சினாலே 2 ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்புனா செகண்ட் ஆப்ஷன் வந்து மேபி ட்ரூவாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப டி வந்து வராது. சரிங்களா? டி வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. சரிங்களா? ஸோ இது வந்து லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணலாம். ஆனால் நம்ம புக்கில் ரிசல்ட் அப்படி இருக்குது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், the positive integers z plus form an ordered set with a smallest element. The ordered topology on z plus is the discrete topology for every 1 point set is open. So second result correct. Every 1 point set is open. And n greater than 1, the 1 point set வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம், n minus 1, n plus 1. And n equal to 1, the 1 point set வந்து close to 1, open 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தப்பு. த டிஸ்க்ரீட் டோபாலஜி அண்ட் எவ்ரி 1 பாயிண்ட் செட் இஸ் ஓப்பன், கரெக்டு. அடுத்து n greater than 1, ஸோ பேசிஸ் எலமெண்ட் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அண்ட் n equal to 1, பேசிஸ் எலமெண்ட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் க்ளோஸ் டு 1, ஓப்பன் 2. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம புக்கை ரீட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ஸோ இங்கே 2 செட்டு இருக்குது. மேக்ஸிமம் டிஎன்பிசியை பொறுத்தவரையில் டிஆர்பியை விட டிஎன்பிசியில் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிறது கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரே கொஷினாக கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள்,
ஃபாலோயிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 2 செட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் x cross y such that y equal to 0 union x cross y such that x greater than 0, y equal to 1 by x. Second one, s equal to x into sin of 1 by x such that x lies between 0 open 0 close to 1. இதில் 4 ஆப்ஷன் என்னென்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. x is connected, x is not connected, s is connected, s bar is path connected. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ அங்கே கொடுத்துருக்குது தான் இது வந்து நாட் கனெக்டட். இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த செட் வந்து நாட் கனெக்டட். அடுத்து செகண்ட் ஒன் எஸ் அந்த கொடுத்துருந்தது எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் 1 by x ஓப்பன் 0 க்ளோஸ் டு 1. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கனெக்டட் நாட் பாத் கனெக்டட். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் வந்து கனெக்டட் பட் நாட் பாத் கனெக்டட். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எஸ் இஸ் கனெக்டட். ஸோ எஸ் இஸ் கனெக்டட். ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் எஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் கனெக்டட்னு கொடுத்துருந்தாங்க, அது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தப்பு. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வராது. சரிங்களா? அண்ட் பியும் வராது, ஏன்னா ஒன்று வந்து கரெக்டுங்கிறதுனால தப்புங்கிறதுனால அங்கே. ஸோ ஏவும் வராது, பியும் வராது. சரிங்களா? அடுத்து எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் நாட் கனெக்டட். ஸோ 2 கரெக்டு. சரிங்களா? அடுத்து தேர்டு எஸ் இஸ் கனெக்டட். ஸோ 3 கரெக்டு. 4 வந்து எஸ் பார் இஸ் பாத் கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து வராது, அது நீங்கள் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ ஆப்ஷன் சி 2 and 3. ஸோ கேபிட்டல் எக்ஸ் வந்து நாட் கனெக்டட் அண்ட் எஸ் இஸ் கனெக்டடு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் இன்கரெக்ட். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 4 ரிசல்ட்டுமே ஃபெமிலியராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், எது இன்கரெக்ட்னு கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரியல் அனாலிசிஸ்லையும் படிச்சிருப்போம். ஸோ அது ரிலேட்டட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வந்து கனெக்டட் சப்சைஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் ஏ கண்டெய்ன்ட் இன் பி கண்டெய்ன்ட் இன் ஏ பார், தென் பி இஸ் ஆல்சோ கனெக்டட். The image of a connected space under continuous map is connected. Finite Cartesian product of connected space is connected. ஸோ 3 ரிசல்ட்டுமே நம்மளுக்கு தியரமாக படிச்சிருப்போம். அண்ட் லாஸ்ட் ஒன், செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல்ஸ் Q ஆர் கனெக்டட். ரேஷ்னல்ஸ் வந்து டென்ஸாக இருக்கும், அங்கங்கே பரவி தான் கிடக்கும், ஆனால் அது வந்து டிஸ்கனெக்டட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ பி சி 3மே கரெக்டு, டி வந்து தப்பு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். The rationals Q are not connected. The only connected subspaces of Q are 1 point sets. ஓகே, அடுத்து பாருங்கள், A வந்து connected subspace of X if A contained in B contained in A bar, then B also connected. இந்த A பாருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு CO ஏதோ ஒரு கொடுத்தாங்கன்னா need not be connected ஆகிரும். ஸோ அதனால் இங்கே A பாருங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து image of connected space under continuous map is connected. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்டட் செட்டை கனெக்டட் செட்டுக்கு தான் மேப் பண்ணும். அடுத்து இது வந்து பாருங்கள், டிஎன் செட்டில் 2018 கேட்டிருக்காங்க, ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். ஓகே, ஸோ நம்ம டோபாலஜியில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கொஷின்ஸ் போட்டிருக்கோம், ரிமைனிங்கை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.